ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் பூசணிக்காய் மேல உள்ள ஆசையில பக்கத்து வீட்டுல விளைஞ்ச பூசணிக்காய திருடி விட்டாரு. இது ஊரார் அனைவருக்கும் தெரிய போக அவரோட பேரு பூசணிக்காய் திருடன் அப்படின்னு மாறி போயிடுச்சு. அவர் வீட்டு பெயரையே பூசணி திருடர் வீடு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இது பல தலைமுறைகள் கழிந்தும் பெயர் மட்டும் மாறவே இல்லை. இப்போது அந்த வீட்டில் அவர் பேரன் வாழ்ந்து வராரு. அவர் காது படவும் பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி சென்றால் அந்த கோவில் வரும் என்பது போல விலாசம் கொடுப்பாங்க. இதை கேட்ட அந்த பணக்காரர் தாத்தா தெரியாமல் செய்த தவறுக்காக நாம் ஏன் திருடர் பட்டத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி ஒரு ஞானி கிட்ட போறாரு. அந்த ஞானி கிட்ட அவர் நடந்ததை எல்லாமே சொல்றாரு. அந்த ஞானி என்ன சொன்னாரு அப்படின்னா, உன் வீட்டில் தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் அதே போல் போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரத்தில் அவர் காது பட கேட்குறாங்க, அந்த தச்சர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர், அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு இருக்குது, அதில் இருந்து 3வது வீடு அப்படின்னு விலாசம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். இதை கேட்டவுடன் அவருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சான். இந்த கதையோட விளக்கம், பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார். தவறு செய்து மறைத்தல் அல்ல இது. நல்லதை செய், தவறு தானாக மறையும் என்பதே இந்த கதையோட கருத்து.